என்னோட பூஜை வேலைகளை எப்படி யூனிக்காக ஸ்பெஷலாக பண்ணுறேன், இதுக்கெல்லாம் எப்படி எனக்கு நேரம் பத்துது அப்படின்ற உங்களோட கேள்விகளுக்கு மட்டும் இல்லைங்க, என் வீட்டில் இருக்கிறவங்க சிலர் கேட்குற கேள்விகளுக்கும் இதுதான் பதில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பூஜை வேலையை இந்த அளவுக்கு ஸ்பெஷலாக பண்ணுறேன்னா, நான் அங்கே செலவழிக்கிறது என்னுடைய நேரம், பணம் கிடையாது. என்ன தான் நமக்கு பணம் இருந்தாலும், எவ்வளோ தான் நம்மளால் வாங்க முடிஞ்சாலும் அது செய்கிறதுக்குன்னு சில நேரம் வேணும் இல்லையா? என்னோட நேரத்தை எப்படி கரெக்டாக ஒரு இந்த டைமிங்கில் இந்த வேலை செய்யணும்னு ஷெடியூல் பண்ணுறேன். எப்படி அந்த வேலைகளை செஞ்சது மட்டும் இல்லாமல் அதை ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப சுறுசுறுப்பாக எஃபெக்டிவாக பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது பூஜை வீடியோ கிடையாது. வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். கிச்சனில் நான் எப்படி என் டைமை சேவ் பண்ணுறேன், எப்படி மேனேஜ் பண்ணுறேன்றதை பற்றி தான். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். இது கனி காணுதலுக்கு முதல் நாள் மற்றும் மறுநாள் எடுத்தது. இதை ஸ்பெஷலாக பெருசாலாம் நான் காட்ட போகிறது கிடையாது. ஏன்னா கனி காணுதல் இனி அடுத்த வருஷம் தான் பார்க்க போகிறீங்க. இதனால் உங்களுக்கு ரொம்ப பெரிய யூஸ் இப்போதைக்கு கிடையாது. இதை நான் முன்னே கொடுத்துருந்தேன்னா யூஸ் தான். அதனால் ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் இதில் ஆட் பண்ணிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல அதிகாலை எழுந்திருக்கும் போது நம்மளோட நேரத்தை எத்தனை மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. என்ன தான் நாங்கள் வீட்டில் தானங்க இருக்கோம், அதை பொறுமையாக முடித்தா என்ன, இல்லை ஸ்பீடாக முடித்தா என்ன, நான் எனக்கு எப்படி தோதாமைதோ அப்படி முடிச்சுக்கிறேன் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் டெய்லி எப்பயும் போல் ஒரு சாஃப்டாகவே ஒரு ஜென்டிலாக இன்றைய நாள் இனிய நாள் அப்படின்னு அமையுமா அப்படின்னு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க் தான் இல்லையா? ஏன்னா நிறைய பெண்களுக்கு ஒரு நாள் ஹாப்பியாக இருந்தால் கூட மறுநாள் இவ்வளோ வேலை இருக்கே அவ்வளோ வேலை இருக்கேன்னு ஓடணும், அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கணும், குழந்தைங்களை கிளப்பணும், இப்படி எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கும். என்னோட வேலைகளை எப்படி முடிக்கிறேன்னு ஒரு அலாம் செட் பண்ணியே, அலாம் இல்லை, எனக்குள்ள ஒரு ஷெடியூல் செட் பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன். நான் எத்தனை மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன், எத்தனை மணிக்கு முடிக்கிறேங்கிறத நீங்களும் ஏன் கூட ஜாயின் பண்ணி இந்த வேலையை கண்டினியூஸாக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய வேலையை அந்தந்த நேரத்தில் முடிக்கிறது. இது எப்படி எளிமையாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்தந்த நேரத்தில் முடிக்கணும்னு சொல்லலாம், வாய் நிறைய சொல்லலாம். ஆனால் செய்ய முடியுமா அப்படின்னா அதுக்கு நம்ம சில நேரத்தை தேர்ந்தெடுக்கிறதுனால மட்டும்தான் முடியும். இப்போ அதிகாலை நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க, ஒரு 6 மணிக்கு கூட எந்திரிச்சிருங்களேன். இப்போ நான் காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த நேரத்தில் நான் கிட்டத்தட்ட 3:15க்கு இன்றைக்கி எந்திரிச்சேன். நீங்கள் எத்தனைக்கு வேணாலும் எந்திரிச்சிக்கோங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. 3:15க்கு நான் எந்திரிச்சனால என் கணவர் என் குழந்தைங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க எழுந்திருக்கிறதுக்கு ஒரு 5:30 மணி ஆகும். அந்த 5:30 மணிக்குள்ளே என்னோட கிச்சன் வேலைகள் மட்டும் இல்லாமல் நிலைவாசல் பூஜை பண்ணுறது, கோலம் போடுறது, அதுக்கப்புறம் தூபம் காட்டுறது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை ரூமில் தீபம் ஏற்றுறது, இப்படி எல்லா வேலையும் நான் முடிக்கணும். அந்த டைமிங்கில் கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கணும். இப்போ வீடியோ எடுக்காமல் நான் செஞ்சால் கூட ஓரளவுக்கு எனக்கு நேரம் மிச்சமாகும் இல்லையா? இவ்வளோத்தையும் எப்படி என்னால் செய்ய முடியுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்குன்னு இது வந்து ரன்னிங் டைம், அதாவது காலையில் இந்த 3 மணி நேரம் எனக்கான ரன்னிங் டைம் அப்படின்னு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லலை. இந்த ரன்னிங் டைம் நான் எடுக்கிறதுக்கு காரணமே அடுத்த 2 மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகத்தான். அது மட்டும் இல்லை, எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லார்கிட்டைன்னு சொல்கிறத விட முக்கியமாக பெண்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்க்குறீங்கல்ல, காலையிலேருந்து எத்தனை மணி நேரம் எல்லாரோட வீடும் நீட்டாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீட்டாக க்ளீனாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு ஒரு சகோதரி கூட சொல்லியிருந்தாங்க, இதுக்கு குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு முக்கியம்னு. நான் அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஹால் எப்படி இருக்குது, இதை என் பொண்ணு சொன்னாப்படி, அம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் க்ளீனாக வச்சுட்டே காட்டுறீங்க, அதனால தான் உங்கள் வியூவர்ஸுக்கு இது யாரோ பண்ணுற மாதிரி தெரியுது. நீங்கள் க்ளீன் பண்ணுறத ஒரு மெயின் பார்ட்டாக காட்டுங்க, உங்களுக்கும் அது ஒரு கண்டென்ட்டாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை முடிஞ்ச மாதிரியும் இருக்கும், ஒரே நேரத்தில் 2ஆக முடியும்ல, அப்போ 2 வேலையை 2 in 1 பார்க்கலாம்ல அப்படின்னு என் பொண்ணு கொடுத்த ஒரு ஐடியா மூலியமாக தான் இப்போ உங்ககிட்ட நான்
பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது உங்கள் கூட நான் பயணம் பண்ணுறேன், இந்த வேலையை நான் வேக வேகமாக முடிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? இது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கோ இல்லையோ, எனக்கு இது ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. ஏன்னா டெய்லி நான் 7 மணிக்கு வேலையை முடிப்பேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் அந்த நேரத்தில் நான் வீடியோ எடுக்காமல் சில டைம் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தான் நான் வீடியோ எடுப்பேன். பார்த்துருப்பீங்க, க்ளீனாக வச்சுட்டு அதில் ஒரு கோலத்தை போட்டோ இல்லை மகாலட்சுமி தாயாரையோ இல்லை நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயாரை வச்சு நடுவில் வச்சு அவங்களுக்கு பூ அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வஸ்திரம் மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுப்பேன். பட் இன்றைக்கி எனக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி 7 மணிக்கு என்னோடய கிச்சன் வேலையை முடிச்சுட்டு நான் வெளியில் போகிறேன். ஆனால் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டுமே எனக்கு எக்ஸ்ட்ரா 1.5 மணி நேரம் ஆகிருக்கு. ஆனாலும் அதே 7 மணிக்குள்ளே என்னோடய கிச்சன் வேலைகள் அத்தனையும் முடிச்சுட்டு சமையலை முடிச்சுட்டு க்ளீனாக வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் டஸ்ட்பினில் போட வேண்டிய குப்பைகள்லாம் போட்டுட்டு இதே நார்மல் டைமில் நான் என்ன செய்வேன்னா 7 மணிக்குள்ளே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டஸ்ட்பினில் உள்ள பொருளெல்லாம் அப்படியே பொறுமையாக போட்டுட்டு ஒன்றா பார்த்துட்டு அப்படி இருப்பேன். பட் இவ்வளோ 1.5 மணி நேரம் வீடியோ எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன்னா அப்போ எனக்கு 1.5 மணி நேரம் டெய்லி அந்த 7 மணிக்குள்ளே எனக்கு கிடைக்கிது. அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளோ நாள் ஏதோ ஒரு சின்ன லேசினஸால் என்னோடய டைமை தள்ளி போட்டுட்ருக்கேன் அப்படின்றத இதிலேருந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போது நம்ம கிச்சனை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக இதுதான் காலையில் நான் சமைக்கும்போது எப்படி எப்படிலாம் இருக்குமோ அதை அப்படி அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு பக்கம் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு பக்கம் பணியாரக்கல்ல சீசன் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே கேஸில் பண்ணக்கூடாதுன்னு தான் யோசித்தேன். பட் அதுக்கு வெளியில் போய் விறகெடுக்கிறதுக்கு இருட்டாயிடுச்சுன்னு நாள் விறகெடுக்க முடியல அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதாவது பக்கத்தில் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் முள்ளெலாம் கிடக்கு. இன்னொரு விஷயம், இப்படி டீ போடும்போதோ இல்லை சமையல் பண்ணும்போதோ, அதாவது தொடச்ச இடத்தையே தான் துடைக்கக்கூடாதே தவிர்த்து இப்போ சமையல் பண்ணும்போது 1 2 சிந்துதா அதை ஒரு 5 செகண்ட் வச்சுக்கோங்களேன், இல்லை 10 செகண்ட் வச்சுக்கோங்களேன், அதில் துடைக்கிறதுல நமக்கு எண்ணெய் தான் வந்துட போகுது. இப்படி துடைக்கிறதுனால என்ன அப்படி மாறிடும் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க. டீப் க்ளீன்னு ஒன்று பண்ணுவீங்கள்ல, வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ கிச்சனை க்ளீன் பண்ணுறது, பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறது, ஒட்டரை அடிக்கிறது, வீட்டை பெருக்கிறது, வீட்டை துடைக்கிறது, இதில் எவ்வளோ டயர்டாக இருப்பீங்க உங்களுக்கு. அதாவது நிறைய பேர் பரவாயில்ல, டயர்டானாலும் பரவாயில்ல, நம்ம சாமி கும்பிடணும், நம்ம பூஜை ரூம் பார்க்க மங்களகரமாக இருக்குது அப்படின்னு யோசிப்போம். ஆனால் ஒரு சிலர் எவ்வளோ டயர்டாகி மறுநாள் தீபம் ஏற்ற கூட முடியாமல் டயர்டில் படுத்திருப்பீங்க. எவ்வளோ கால் வலிச்சிருக்கும், எவ்வளோ குதிங்கால் வலிச்சிருக்கும், எத்தனை பேருக்கு வேர்த்து கொட்டி நீர் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா? இதை சின்ன சின்ன விஷயத்தில் காலையில் 6 மணிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு தாளிக்கும் போது ஒரு வேலை செய்கிறது. இப்போது நான் ஒரு குழம்பு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கொண்டு கேஸ் செலவை மிச்சம் பண்ணுவேன். இப்போ நம்ம பாத்திரத்தை கடாயை வந்து கழுவிட்டு நல்லா வைப்போம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணியோடு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கொஞ்சம் கேஸ் செலவாக தான் செய்யும். இதிலலாம் மிச்சம் பண்ணி அப்படி என்ன தான் பண்ண போகிறோன்னா, நிச்சயமாக ஒரு நாளைக்கு ₹1 மிச்சம் பண்ணால் கூட மாதத்தில் ₹30 ஏதாவது நமக்கு பிடிச்சி ஏதாவது ஒரு சின்ன பொருளாவது நம்மளால் வாங்க முடியாதா என்ன? அந்த ₹1 நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு ₹5 மிச்சம் பண்ணி பார்க்கலாமே. அந்த மாதத்தோட எண்டில் பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு செலவையுமே நான் மிச்சப்படுத்திக்கிட்டேன். அடுத்ததாக குழம்பு தாளிக்கிறேன். குழம்பு தாளிக்கும் போது ஒரு சில என்னவே நான் சொல்லிக்கிறேனே, குழம்பு தாளிக்கும் போது இந்த வெங்காயம் தக்காளி காய்கறி தாளிக்கிறதுக்கு ஜல்லிக்கரண்டியை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா தாளித்து முடித்து குழம்புலாம் கொதித்து முடிச்சதுக்கப்புறமா குழம்பு கரண்டி, அதாவது குழிக்கரண்டியை யூஸ் பண்ணுவேன். இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு கரண்டி எனக்கு எக்ஸ்ட்ரா தேய்க்கணும், அதுக்கு நான் டைம் அதாவது ஒதுக்கணும், அதை வாஷ் பண்ணணும். அந்த வாஷ் பண்ணுறதுனால எனக்கு கையில் இச்சஸ், அதாவது இச்சினஸ் இதெல்லாமே வரதான் செய்யும் இல்லையா? என்னங்க ஒரு கரண்டிக்கு இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அவ்வளோ பாத்திரம் கழுவுறீங்க, அவ்வளோ வேலை செய்கிறீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நான் குறைச்சிக்கிட்டனால தான் அவ்வளோ வேலை என்னால் செய்ய முடியுது. இப்போது இந்த குழிக்கரண்டியை வச்சே குழம்பு தாளிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் வரைக்கும் எனக்கு குழம்புக்கு ஒரு கரண்டி போதும், சரியாக இருக்கும். இன்னொன்று அந்த குழம்புக்குள்ளே 2 கரண்டியை போட்டு வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கு மெஸ்ஸியாக வைக்க மாட்டேன். அதே மாதிரி அஞ்சரை பாக்ஸ் எடுத்துட்டேன்னா எப்பயுமே
ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அதனால் ஃபுல்ஃபில்லாக வச்சுருப்பேன். அதே நேரத்தில் அப்பப்போ தொடச்சி வச்சுருவேன். அது 5 பாக்ஸு தான் கிடையாது. எந்த பாக்ஸெல்லாம் எந்த ஸ்பைசஸ் பாக்ஸ் எடுக்கிறனோ, இல்லை எந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒரு பொருள் எடுத்தால் கூட அந்த ஃப்ரிட்ஜ் டோர் இருக்குது இல்லையா, அது பக்கத்தில் அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எந்தெந்த பொருள் எடுக்கிறோனோ எடுத்த உடனேவே தொடச்சி வச்சுருவேன். இப்படி பண்ணுறதுனால தான் எனக்கு டீப் க்ளீன் அப்படின்ற ஒன்று இருக்கிறதே கிடையாது. அது எப்படி டீப் க்ளீன் பண்ணாமல் இருக்க முடியும்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதாவது இப்போ ஒரு ஷெல்ஃப் எனக்கு துடைக்கிறேன் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் துடைச்சிடலாம். இப்போ இந்த உப்பு டப்பா இருக்கா, இந்த உப்பு டப்பாவை கையோட துடைச்சி வச்சிடுறது, அதை கையோடு எடுத்து வச்சிடுறது. அது அப்படி எடுத்து வைக்கும்போது என்னோடய ஸ்பேஸு 24 மணி நேரம் ஆனாலும் என்னோடய கிச்சன் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்கும். இப்போது இந்த காலையில் 3 to 4 வரைக்கும், அதாவது 3 to 5 வரைக்கும் என்னோடய கிச்சன் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். இந்த 5 to 7 வரைக்கும் ஓரளவுக்கு கசகச அப்படின்னு, அதாவது மெஸ்ஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ தான் கடன்னு வேலையை வேகமாக முடிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரியும் செகண்ட் ஹாஃபில் ஒரு மாதிரியும் வேலைகளை செய்வேன். ஏன்னா இந்த மாதிரி செய்கிறனால தான் என்னோடய வேலைகள் கடகடன் முடியுது. அதே மாதிரி இப்போ ஒரு பிளேட், இப்போ வெஜிடபிள் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்படி கட் பண்ணுறதுனால உடனே சோப் போட்டு தான் கழுவணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி அதை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஊற போட்டுட்டு மத்தியானம் சேர்த்து கழுவணுன்றதும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறோம் நல்லா ஊற போட்டுட்டு கழுவுனா நமக்கு அந்த டிஷ்வாஷிங் லிக்விடை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு க்ளீன் ஆயிரும் அப்படின்னு. நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி பாய்சன் அளவுக்கு அந்த டிஷ்வாஷிங் லிக்விட்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. நானுமே லிட்டர் கணக்கில் டிஷ்வாஷிங் லிக்விட்லாம் வாங்குகிற ஆள் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் இதை மாற்றிக்கலாம். ஏன்னா இப்படியே கொண்டு போனால் நம்ம பிள்ளைங்களுக்கான ஒரு ஹைஜீன் ஆரோக்கியம்லாம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நானுமே மாற்றிக்கிட்டேன். நீங்களும் மாற்றிக்கிருவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்ததாக ஒரு பக்கம் காய்கறியை நறுக்கிட்டு உடனே குழம்பு வச்சோமா, அதுக்கப்புறமா இந்த காய்கறி வேகிற நேரத்துக்குள்ளே நான் பாத்திரத்தை கழுவிட்டேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் 3 தடவை கழுவியிருப்பேன். நல்லா பாருங்கள். ஏன்னா ஆரம்பித்ததுலேருந்து அந்த 3 மணிலேருந்து பாத்திரங்கள் கழுவ, சிங்க்கு கழுவ, என்னங்க இத்தனை தடவை சிங்க்கு கழுவுனா என்னாகிறது கை அப்படின்னு தோணும் தான். இருந்தாலும் சிங்க்கு கழுவுறதுனா போட்டு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இல்லை உப்பு கரை வர அளவுக்கு படிய வச்சுக்கிட்டுலாம் நான் செய்ய மாட்டேன். இப்படி அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுனாலேயே என்னவோ எங்கள் வீட்டில் இந்த கிச்சன் பக்கம் அதே மாதிரி வாஷ் பேசின் சைட்லாம் உப்பு கரைகள்னு ஒன்று இருக்கிறதே கிடையாது. பாத்ரூமில் கூட இருக்கிற கிடையாது. இருந்தாலும் ஏதாவது 4 பாத்ரூம் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு பாத்ரூமில் கொஞ்சம் குளிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு, அதாவது கெஸ்ட்டு வராங்க அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்கன்னா அந்த டைமிங்கில் உப்பு கரை படியை தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதை மறுபடியும் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். அது வேறு ட்ராக், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இதை முதல்ல ஒன்று போல் கிச்சன் வேலைகளை கொண்டு போய்க்கலாம். அடுத்ததாக பசங்களுக்கு இப்போ மணி பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் வாட்சை பார்க்கலங்க, இருந்தாலும் அப்படியே சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வேலை முடிக்கும்போது 5:30 மணி இருக்கும். 5:30 மணிக்கு என் பசங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டேன். 5:30 மணிக்கு சாப்பாடு வச்சா சாப்பாடு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. அதாவது சாப்பாடு வைக்கல, ஒரு சின்ன திருத்தம்னா, சாப்பாடு வைக்கல, சைட் டிஷ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வச்சதோடு மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய கடாயெல்லாம் மொத்தமாக போட்டு மத்தியானம் கழுவுனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வேலை கெட்டு போயிடும்னு எங்களுக்கும் சேர்த்து ஒரு பாக்ஸில் வலிச்சு வச்சுட்டு மத்தியானம் அழகாக அந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா, அதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்ருவோம். அவ்வளோதான். மத்தியானம் எனக்கு பாத்திரங்கள்னு நிறைய சேராது. என் பசங்களோடையும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போது இந்த கடாயிலேருந்து நான் அந்த சைடிஷை வலிச்சு வச்சுட்டேன் இல்லையா, இப்போ இந்த கடாயை அப்படியே தூக்கி போட்டு உடனே கழுவ மாட்டேன். இதில் சாப்பாடு போட்டு குழந்தைங்களுக்கு நல்லா குழம்பு ஊற்றி கிளறி டிஃபன் பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுருவேன். அது வரைக்கும் அந்த கடாய் அங்கே தான் இருக்கும். ஒரு பக்கம் அடுத்ததாக தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு வேளை பார்க்கும்போது இன்னொரு வேளை பார்க்குறேன் தான், அதே நேரத்தில் எந்த வேலையுமே டிஸ்டர்ப் பண்ணலை. அதாவது இப்போ தோசையை கருக்க விட்டுட்டு ஒரு பக்கம் சாப்பாடை குழைய விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணல. 1 by 1 பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லா கவனித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு குழம்பு வச்சேன், அடுத்ததாக கோஸ் வறுத்தேன், அதுக்கப்புறம் தோசை சுடுறேன். அதே மாதிரி எந்த வேலையை எந்த நேரத்தில் பண்ணலாம். இப்போ குழம்பு கூட ஏதாவது காய் பொரியல் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா குழம்பு தாளித்து விட்டுட்டோன்னா அது பாட்ட கொதிச்சிரும். அதே மாதிரி தான் சாப்பாடு பொங்குற வரைக்கும் பக்கத்தில் இருந்துட்டோம் அப்படின்னா அது வடிக்கிற வரைக்கும் அது பாட்டை இருக்குங்க. இன்னே வரைக்கும் எங்கள் வீட்டில் வடித்த சாதம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இந்த குக்கர் சாதமே சுத்தமாக பிடிக்காது. ஒரு நாள் கூட நான் அவசரத்துக்கு கூட குக்கர் சாதம் பயன்படுத்தினது கிடையாது. என் கணவருக்கும் பிடிக்காது, எனக்குமே இந்த குக்கர் சாப்பாடு பிடிக்காது. சரி வாங்க, ஒரு பக்கம் தோசை வேகமாக அந்த சூடு இருக்கும்போதே என்ன பண்ணிட்டேன்னா சுட ஆரம்பிச்சிட்டேன். அந்த சூடை கொஞ்சம் அந்த ரன்னிங்கில் இருக்கிறனால அந்த சூடு
சூடு இருக்கும்போது ஒரு 2, 3 தோசையை ஊற்றிட்டு கொஞ்சம் சூடு குறையிற நேரத்தில் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து இந்த குக்கர், ஏன்னா 2 பாத்திரம் தானே கிடக்கு, குக்கரையும் பக்கத்தில் இருக்கிற அந்த பவுலையும் நான் கழுவிட்டேன். கழுவிட்டு கையோட அந்த சிங்கை ஒரு சின்ன வாஷ் தான், ரொம்ப பெரிய வாஷ்லாம் நான் சொல்ல மாட்டேன், கையோடு கழுவிட்டேன். இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய வேலை மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு முடிகிறது, இப்போ நீங்கள் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா நம்ம 8 மணிக்கு இல்லை 9 மணிக்குள்ளே இந்த வேலைகளை முடிக்கணும்னு நினச்சிட்டு செஞ்சு பாருங்கள். ஈஸியாக உங்களால் எல்லா வேலைகளும் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கை சுற்றி உப்புக்கரை பிடிக்கிறது இதெல்லாம் வராமல் தடுக்கவும் முடியும். புதுசாக யாராவது வீடு கட்டுறீங்கன்னா கூட இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த உப்புக்கரைக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன லிக்விடை வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுலேருந்து கொஞ்சம் நம்ம பின்வாங்கி நம்ம அன்றாடம் செய்கிற வேலைகளை சரியாக செஞ்சுட்டோனாலே சரியாக இருக்கும். அடுத்ததான் நம்மளோட கிச்சன் கிளாத் க்ளீன் பண்ணுறது. என்னோட கிச்சன் கிளாத் இன்னை வரைக்கும் கையில் தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக உங்களுக்கு கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு கிச்சன் கிளாத்தை ரொம்ப சாஃப்டாக வச்சுருப்பேன். நம்ம எந்த கிளாத் யூஸ் பண்ணுறோங்கிறது ஒன்று, இன்னொன்று அது எப்படி நீட்டாக க்ளீனாக வைக்கிறோன்றது ஒன்று. டெய்லி போட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு பேக்கிங் சோடா போட்டுலாம் நான் கிச்சன் கிளாத்தை க்ளீன் பண்ண மாட்டேன். இப்போ காலையில் வேலை முடிக்கிறேன் இல்லையா, அந்த 7 மணிக்கு முடிக்கிறேன்னா வெளியே ஏறும்போது டான்னு பெல் அடிக்கிற மாதிரி அந்த கிச்சன் கிளாத்தை கையோடு புழிஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடியில் காய போட்டுருவேன். எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரை கிளாத் வச்சுருப்பேன். அந்த ட்ரை கிளாத்தை அன்றைக்கி ஃபுல்லாக அதாவது வெட் கிளாத்தாக மாற்றிட்டு மறுபடியும் இன்னொரு ட்ரை கிளாத், ஆக மொத்தம் 2 கிளாத் ரெடியாக கிச்சனில் இருக்கும். ஒரு கிளாத் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கும். மறுநாள் அது ரொட்டேஷன் ஆகும். இந்த மாதிரி தான் என்னோடய வீட்டை நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சமைக்கிற பாத்திரங்களில் இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பெரிய கடாயில் சமையல் பண்ணியிருப்பேன். ஆனால் உள்ளே இருக்கிற காய்கறிகள் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஏன் அப்படி செய்கிறேன் அப்படின்னா நல்லா சீக்கிரம் வதங்கும், டக்குன்னு எனக்கு வெந்து வர மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சிலர் என்ன நினைப்போம், இப்படிலாம் செஞ்சால் அதாவது கேஸ் செலவு வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நினைப்போம். நம்ம வெயிட்டான பாத்திரங்கள் வைக்காமல் இருந்து இப்படி செஞ்சோன்னா நம்ம டைமை கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். ஒருவேளை வெயிட்டாக கேஸ்டைன் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஹீட் ஆகுறதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அந்த டைமிங்கில் அதாவது ஹீட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் டைம் விட்டுட்டு உடனே நீங்கள் கிளற ஆரம்பிச்சுட்டு அந்த ஹீட் ஆனதுக்கப்புறம் சமையலை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு லாஸ்ட் ஃபைனலில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே மொத்தம் அந்த காய்கறிகள்லாம் வெந்து வந்துடும். இந்த மாதிரியும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அடுத்ததாக இந்த அக்கா நீங்கள் எப்படி ஹெல்த்தெல்லாம் கேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, அதாவது இப்போ பசங்களுக்கு நான் ஆப்பிள் கட் பண்ணி சைட் டிஷ்க்கு ஸ்நாக்ஸுக்கு வச்சு விட்டேன். அதில் பாதி ஆப்பிள் போதுமான்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. நான் பாதி தான் வைப்பேன், ஏன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு அதாவது பாப்பாவுக்கு 3 பிரேக் வரும். அந்த 3 பிரேக்குக்கு ஒன்று அந்த மாதிரி வைப்பேன். ஒரு பிஸ்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஒரு பிரேக்குக்கு பாதி ஆப்பிள் போதுமான்னு சொல்லுவாள். அவ்வளோதான் டைம் இருக்குமான்னு சொல்லுவாள். அடுத்து ஒரு பிரேக்குக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை கேரட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைப்பேன், இல்லை பாதாம் நட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வைப்பேன். அப்படி வைக்கிற மிச்சத்தை சடனாக நான் இப்போ காலையில் அந்த 7 மணிக்கு இந்த வேலையெல்லாம் செய்யும்போது அந்த ஆப்பிளை கட் பண்ணி வேகமாக சாப்பிட்ருவேன். ஏன்னா எனக்கு அந்த பவுலும் வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கோம், ரொம்ப நேரம் அப்படியே கிடந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னாலுமே அது தேவையில்லாமல் ஹைஜீனாக இருக்காது இல்லையா, நமக்கு ஆரோக்கியமாக இருக்காதுன்றனால அப்போவே சாப்பிட்ருவேன். அதே மாதிரி பசங்களுக்கு சாப்பாடு கிளறேன்னா முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக கிளறுவேன். ஒரு சில நாள் எக்ஸ்ட்ரா வருதா, அந்த 2 உருண்டை எடுத்து அப்படியே நின்றுக்கிட்டே வாயில் போட்டுட்டு கடன்னு தண்ணியை நல்லா குடிச்சிருவேன். அதே மாதிரி தாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு டம்ளர் கண்டிப்பாக டீ இருக்கிற மாதிரி டீ ரெடியாக போட்டு வச்சுருப்பேன். இந்த வேலைகளை முடித்த உடனேயுமே நம்ம எப்படியாவது டீ குடிக்கணும், அதுவும் நல்லா ஃப்ரீயாக காத்தோட்டமாக வெளியில் உட்காந்துட்டு நம்ம செடிகளை பார்த்துட்டு குடிக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். காலையில் ஒரு டீ, 11 மணிக்கு ஒரு டீ, இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கனால தான் என்னோடய வேலைகள் கடன்னு போகுது. நான் இந்த வீடியோவில் வேகமாக சொன்ன மாதிரி இருக்கும், ஏன்னா ஒவ்வொன்றையுமே அந்தந்த டைமிங்கில் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம கிச்சனை கேஸை க்ளீன் பண்ணுறேன் இல்லையா, இந்த கேஸ் க்ளீன் பண்ணும்போது கூட நான் எக்ஸ்ட்ரா லிக்விடுன்னு வேறு எதுவும் யூஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அன்னபூர்ணி தாயாருக்கு நாள் நைட்டு கொஞ்சம் ஏதாவது வேலை பார்த்து வைப்போன்னு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா நான் எப்பவுமே வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு தான் நான் அதாவது பூஜை ரூம் வேலைகளோ இல்லை அன்னபூர்ணி தாயாருக்கு க்ளீன் பண்ண வேண்டிய வேலைகளோ இதெல்லாமே செய்வேன். அப்படி செய்யும்போது ஒருவேளை என்னால் முடியலைன்னா கூட அப்படியே விட்டுட்டு கூட நான் போவேன். இதனால் வந்து
என்னோட மெயின் வேலைகள் கண்டிப்பாக கெட்டு போகாது அப்படின்றதுக்காக தான். இப்போ எனக்கு இந்த வேலைகள்லாம் முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சடனாக இப்போ எனக்கு ஒரு டயர்ட் ஆகுது. ஏன்னா கண்டிப்பாக 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வேலை செய்கிறனால டயர்டாகும். இந்த டைமிங்கில் ஒரு 7லேருந்து 8 மணி வரைக்கும் போய் ஃப்ரீயாக உட்காந்துருவேன். டீயை குடிச்சிட்டு ஃப்ரீயாக உட்காந்துருவேன். உட்காந்துட்டு மறுபடியும் பெருக்கி துடைக்கிறதுக்குன்னு எனக்கு இந்த 9 மணிக்குள்ளே ஆகிடும். அதுக்குள்ளே கமெண்ட் பண்ண வேண்டியது, ஏன்னா உட்காந்து தானே கமெண்ட் பண்ணுறேன், நான் ஒன்றும் அதுக்காக தனியாக வேலை செய்யணும்னு ஒன்றும் இல்லையே அப்படின்னு. என்னங்கக்கா இவ்வளோ நேரம் அவ்வளோ பாத்திரங்களை கழுவுனீங்க மறுபடியும் வருது, ஏன்னா இதெல்லாம் பாத்திரங்கள்லாம் மாற்றிருக்கேன் இல்லையா, அதனால் இவ்வளோ பாத்திரங்கள் வருது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வர பாத்திரங்கள் அப்படியே மத்தியானம் சேர்ந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் நிச்சயமாக முடியாது. ஏன்னா ஃபுல் பாத்திரங்கள் வந்துடும். அந்த டைமிங்கில் குழந்தைங்க வந்துடுவாங்க. பசங்க எப்படினாலும் எங்கள் வீட்டில் 4 மணி 5 மணிக்கு தான் வர்றாங்கன்னாலுமே எனக்கு அந்த நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்காரும்போது மறுபடியும் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும், இல்லை அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யணும். இப்படியே என்னோடய வேலைகள் நாள் முழுக்க செய்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் காலையில் வேலை செய்யும்போது இந்த பாத்திரங்கள், அதாவது காரக்குழம்பு, இப்போ கோஸ் பொரியல், சாப்பாடு செஞ்சுருக்கேன்னா இதெல்லாமே பெரிய பெரிய பாத்திரங்களில் செஞ்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ டிஃபனில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆயிரும்ல சாப்பாடு, அதே மாதிரி பொரியல் கொஞ்சம் ஆயிரும் இல்லையா, குழம்பும் கொஞ்சமாயிடும். அப்போ அதை விட சின்ன பாத்திரங்கள், இப்போ 3ல் ஒரு 2 பங்கு அளவுள்ள சின்ன பாத்திரங்களில் மாற்றி வச்சுருவேன். இப்படி மாற்றி வைக்கும்போது எனக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பாத்திரங்கள் புதுசு போல் பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவை எல்லா இடத்தையும் நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருப்பேன். அப்போ பார்க்கும்போது என்னோடய கிச்சன் அப்படியே பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், உங்கள் கண்ணை கவரும் வகையில் இருக்கும். இப்போ சொல்லலை, நான் பொதுவாக வீடியோ கொடுக்கும்போது சொல்கிறேன். அதுக்கு காரணமே நான் அந்த பாத்திரங்களை எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது தான், பாத்திரங்களை அப்பப்போ மாற்றி வைக்கிறதும் அதுக்கு உண்டான காரணமும் தான். பாருங்கள், வீடு மொத்தமும் கிச்சன் மொத்தமும் க்ளீன் பண்ணிவிட்டேன், அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டேன். சரியாக நம்ம கிச்சனை இந்த அண்ணன் ஒரு 8 மணிக்குள்ளே எல்லா வேலைகளையும் முடித்து பாத்திரங்கள் மாற்றி, அது மட்டும் இல்லாமல் வீடியோவும் 1.5 மணி நேரத்துக்கிட்ட எடுத்து இப்படி எல்லா வேலைகளையும் முடித்து வச்சுட்டேன். அன்னபூர்ணி தயாரை அடுத்து க்ளீன் பண்ணி அழகாக அவங்களுக்கு அலங்காரம் பண்ண வேண்டியது தான். இந்த அளவுக்கு 1.5 மணி நேரம் அதிகம் எடுத்து என்னால் வீடியோ எடுத்து இவ்வளோ வேலைகளை செய்ய முடியுதுன்னா உங்களால் ஏன் செய்ய முடியாது? அதுக்காக உங்கள் வேலைகள் கம்மி, என் வேலைகள் அதிகம்னு நான் சொல்ல வரலை. நான் வீடியோ எடுத்து செய்ய வேண்டிய இந்த வேலைகள், நீங்கள் அந்த வீடியோ எடுக்கிற நேரம் உங்களுக்கு குறைவு தானே, அப்படிங்கும்போது உங்களால் நிச்சயமாக நான் 8 மணிக்கு முடிக்கிறேன்னா உங்களால் 7 மணிக்கு கண்டிப்பாக முடிக்க முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நன்றி, வணக்கம்.